புலம்பெயர்ந்த நாட்டில் வசிக்கும் தொப்புள்கொடி உறவுகளின் கரங்களுக்கு ஓர் அன்பு வேண்டுகோள். கல்வி என்பது ஒரு தனிமனிதனின் வளர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு. ஆனால் இன்று இம்மண்ணில் திறமையும் ஆளுமையும் மிக்க பல மாணவர்கள் வறுமை என்ற ஒற்றைக் காரணத்தினால் தமது கல்விப் பயணத்தை பாதியில் கைவிடும் துரதிர்ஷ்டவசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியும் அங்கு செல்ல வழியில்லாத இக்கட்டான சூழலில் பல மாணவர்கள் தவிக்கின்றனர். மருத்துவம், கலை, தொழில்நுட்பம், கணினித்துறை, சட்டத்துறை என பல்வேறு துறைகளில் சாதிக்க காத்திருக்கும் பல மாணவச் செல்வங்கள் பொருளாதார நெருக்கடியால் தமது கனவுகளை தங்களுக்குள்ளே புதைத்துக் கொண்டு செய்வது அறியாது வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களின் திறமை அங்கீகரிக்கப்படாமலும் ஆளுமைகள் வெளிப்படாமலும் போவது நமது சமூகத்தின் பேரிழப்பாகும். இத்தகைய மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற அன்பின் பாதை சமூகம் அறக்கட்டளை கடந்த 7 வருடங்களாக தனது பயணத்தை தொடர்கின்றது. புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளின் மேலான ஒத்துழைப்போடு பல மாணவர்களின் கல்வி தடை நீக்கப்பட்டு வருகின்றது. தற்போது 42 மாணவர்களுக்கான தொடர்ச்சியான மாதாந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருகின்றது. வருட இறுதியில் மற்றும் ஆரம்ப கால பகுதியில் வறிய குடும்பத்து மாணவர்களுக்கு அப்பியாச கொப்பிகள் உள்ளிட்ட கல்வி தட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்யும் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கணவரை இழந்து வாழ்வாதாரத்திற்காக போராடும் குடும்பத் தலைவிகள் யாரிடமும் கையேந்தாமல் சுயதொழில் மூலம் தலைநிமிர்ந்து வாழ பல்வேறு வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படுகின்றன. உறவுகளே, உங்கள் கரங்களை நீட்டுங்கள். ஈதல் இசைப்பட வாழுதல் என்பதற்கு இணங்க புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளாகிய நீங்கள் இதுவரை வழங்கிய ஒத்துழைப்பு அளப்பெரியது. அதற்காக நாங்கள் என்றும் கடமைப்பட்டுள்ளோம். எனினும் உதவி கோரி நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஒரு மாணவனுக்கு நீங்கள் செய்யும் உதவி அந்த ஒரு உயிரை காப்பாற்றுவது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையே வறுமையிலிருந்து மீட்டெடுக்கும் செயலாகும். உங்கள் சிறு பங்களிப்பு ஒரு வருங்கால மருத்துவரையோ அல்லது ஒரு சட்டத்தரணியோ இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தும். இம்மண்ணின் மாணவ செல்வங்கள் தங்களின் ஆளுமைகளை அடக்கிக் கொண்டு முடங்கி போகாமல் நிமிர்ந்து நின்று கல்வி கற்க உங்கள் அன்பு கரங்களை நீட்டுங்கள். கல்வியொன்றே ஒரு சமூகத்தை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஆயுதம். அந்த ஆயுதத்தை ஏந்துவதற்கு தடையாக இருக்கும் வறுமையை ஒழிக்க எம்முடன் கைகோர்க்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பின் பாதை சமூகம், பணிப்பாளர் ரொசில்டா ஆண்டோ.